தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பயம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 10:28. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அளிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பிரியமானவர்களே, சிலருக்கு மரணத்தை குறித்து பயம், சிலருக்கு வியாதியை குறித்து பயம், சிலருக்கு மாந்திரிகத்தை குறித்து பயம், சிலருக்கு சாத்தானை குறித்து பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், சிலருக்கு எதிரிகளை குறித்து பயம், சிலருக்கு தனியே செல்ல பயம், சிலருக்கு பயணம் செய்ய பயம். பயங்கள் பெருகும்போது இருதயம் பலவீனப்படும். பயம் எப்படி வந்தது? பாவத்தின் விளைவு. ஆதியாகமம் 3:9-10 வசனங்களிலே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, பாவம் குடும்பத்தை உடைக்கும், பரிசுத்தம் குடும்பத்தை கட்டும். பாவம் பயத்தை கொண்டு வருகிறது. தேவனுக்கு பயப்படுவதனால் நம் வாழ்வில் என்ன நன்மை? முதலாவது பார்க்கின்ற பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. ஞானம் பரலோகத்திலிருந்து வரும், அறிவு பள்ளியில் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுவதனால் ஆசீர்வாதம் தருகிறார். சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறார், வழிகாட்டுகிறார். சங்கீதம் 21:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீயவழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயம் என்பது பொல்லாப்புக்கு விலகுவது. பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்னது ஆதியாகமம் 22:12 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ தேவனுக்கு பயப்படுகிற இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது சங்கீதம் 33:8 பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். நம் வாழ்வின் பயம் எப்போது மாறும்? இயேசுவை சொந்த ரட்சகரா உன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யும் போது பயம் மாறும். உபாகமம் 6:13 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலே பயப்படாத என்ற வார்த்தை 356 தடவை இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, லூக்கா 2:10-11 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்று அர்த்தம், இயேசு என்றால் மீட்பர் என்று அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மீட்பராய் இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.